ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6th தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார் இது 3 பற்றி சொல்லியிருப்பாங்க. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் பார்த்தீங்கன்னா மெசமடோபியா, கிட்டத்தட்ட 6500 ஆண்டுக்கு முன்பு இருந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு பூம்புகாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூம்புகார். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா காரில் கண்ணகி, மணிமேகலை பட்டணத்துக்கு போகிறாங்க, அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. மதுரைனா தூங்கா நகரம் அல்லது முத்து, மது கீழடி இதுவும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூம்புகார் பார்க்கலாம். கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகாரில் பிறந்திருக்காங்க. அப்போ கோவலன் கண்ணகி காரில் போகிறாங்க. வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. அப்போ பூம்புகார் எந்த கடலில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா. அதே மாதிரி காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய மயிலாடுதுறை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, புகார், காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பேர் இதுக்கு இருக்குது. இதுக்குன்னா பூம்புகாருக்கு. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் இந்த பூம்புகார். வணிகம் குறித்து பட்டினப்பாலை, இரட்டை காப்பியங்கள் குறித்து சொல்லியிருக்கு, சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும். கண்ணகியோட தந்தை பேர் மாநாய்க்கன். மாநாய்க்கன் என்ன பொருள்னா பெருங்கடல் வணிகன். மாநாய்க்கன்னா பெருங்கடல் வணிகன். கோவலனின் தந்தை மாசாத்துவான், பெருவணிகன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று மைண்டில் வச்சா போதும், உங்களுக்கு ஒன்று எடுத்துடலாம். கோவலனை எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, போட்டு சாத்துறாரு. அப்போ பெருவணிகன். சரிங்களா? இப்போ மாநாய்க்கன்னா கண்ணகியோட தந்தை. வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் பல நாடுகள் வந்திருக்காங்க. நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் பூம்புகார் வணிகர்கள். பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவரோட காலங்கள் பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு. இதில் என்னவெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கடல் வழியாக குதிரை, கடல் வழியாக அதாவது கப்பலில் குதிரை வந்திருக்கு. தரை வழியில் கருமிளகு, தரை வழியாக கருமிளகு வந்திருக்கு. வடமலையிலேருந்து தங்கம், அதாவது எப்படி வச்சுக்கலாம்னா தங்கம், கோல்டு வினர் ஆயில் வடை சுடுவாங்க, அப்படி மைண்டில் வச்சுங்க. இதெல்லாம் பொறுத்துகளை கேட்குற சான்ஸ் இருக்குது. கடல் வழியாக குதிரை, தரை வழியாக கருமிளகு, வடமலையிலிருந்து தங்கம். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம். மே மாதம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அப்போ சந்தனம் போட்டு குளிங்க. தென்கடல் பகுதி முத்து, அப்போ முத்து தென்னை மரம் ஏறுறான். கிழக்கு பகுதி பவளம். ஈழம் உணவுப் பொருள்கள், அப்போ ஈழத்து மக்களுக்கு உணவு கொடுங்க. கிபி 200 வரை சிறப்புற்று வாழ்ந்த புகார் நகரம் கடற்கோள் அல்லது சீற்றங்களில் அழிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது பார்த்த வரைக்கும் ஃபுல்லாகவே என்னதான் இப்போ பூம்புகார் பற்றி பார்த்துருக்குறோம். சரிங்களா? அடுத்து மதுரை. சங்கம் வளர்த்த நகரம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள் இதெல்லாமே மதுரையில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இது நல்ல கொஸ்டின். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். எத்தனை பேர்னா 49 பேர். கிழக்கு கடற்கரை தொண்டி டு மதுரைக்கு அகில், சந்தனம், நறுமண பொருளெலாம் கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்போ கிழக்கு கடற்கரை பார்த்தீங்கன்னா தொண்டியிலேருந்து மதுரைக்கு அகில், சந்தனம், நறுமண பொருள் கொண்டு வரப்பட்டிருக்குது. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை உவரி என்னும் இடத்தில் இறக்குமதி செய்தார். ரோமானி நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்திருக்குது. ரோமானி நாணயம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை எங்கே இருந்திருக்குன்னா மதுரையில். இதெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டது உங்களுக்கு. நாலங்காடி, அல்லங்காடி. நாலங்காடினா நாள், பகல் நேரம். அல்லங்காடினா இரவு நேரம். இப்போ இரவில் அல்லுற்று, அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். பெண்கள் எந்தவித பயமின்றி அங்காடியில் பொருள்களை வாங்கி சென்றிருக்காங்க. அப்போ பெண்கள் எந்தவித பயம் இல்லாமல் அல்லங்காடியில், அதாவது அல்லங்காடியில் இரவு நேரத்தில் பொருள் வாங்கி சென்றிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பு இருக்குது. அடுத்து புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்பில் மதுரையை பற்றி தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ மதுரையை பற்றி மெகஸ்தனிஸ் சொல்லியிருக்காரு. அப்போ மே இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது மௌரிய அரசர் சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர் மதுரையை பற்றி அர்த்தசாஸ்திரம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார்.
அப்போ மௌரிய அரசர் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய அமைச்சர் சாணக்கியரை வந்து மதுரை பற்றி சொல்லியிருக்காரு. எந்த நூல்லினா அர்த்த சாஸ்திரம். அதே மாதிரி ஒரு அகழி இருந்திருக்கு. யானை செல்லும் அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதை இருந்திருக்காமா. எங்கேனா இந்த மதுரையில் தான். அடுத்தது காஞ்சி, ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. கல்வி கற்பதற்கான இடம் காஞ்சி. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்தார். அப்போ நாலந்தாவில் படித்த யுவான் சுவாங் இருக்காரு, காஞ்சிக்கு வந்திருக்காரு. சரிங்களா? ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. புகார் நகரம்னா துறைமுக நகரம், மதுரைனா வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். அடுத்தது கூட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நகரங்களில் சிறந்தது காஞ்சி. யார் சொல்லியிருக்காங்கன்னா காளிதாசர். அப்போ நகரங்களில் சிறந்தது யார் காஞ்சின்னு சொன்னதாருன்னா காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி யார் சொல்லியிருக்காங்கன்னா நாயன்மாரில் ஒருத்தர் வந்து திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து என்ற நாவல் வந்து கரை இறக்காது, அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சியை பற்றி 2 சொல்லியிருக்காங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னா காளிதாசர் சொல்லியிருக்காரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். அப்போ என்ற நாவல் வந்து கரை இறக்காது, அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி புத்தகையா, காஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னதாருன்னா யுவான் சுவாங். புத்தகையா, அது காஞ்சி கிடையாது, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னதாருன்னா யுவான் சுவாங். அது மட்டும் இல்லாமல் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்க எல்லாமே காஞ்சியில் தான் பிறந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ யாரெல்லாம் வந்து காஞ்சியில் பிறந்து வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சியில் தான் பிறந்து வாழ்ந்திருக்காங்க. அடுத்து கோயில்களின் நகரம் காஞ்சி. இந்த ராஜசிம்மன் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில் வந்து கட்டியிருக்காரு. சரிங்களா? யார் வந்து கைலாசநாதர் கோயில் கட்டினாங்க பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன். சேரநாடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி சேரநாடு. சோழநாடு வந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. பாண்டிய நாடு மதுரை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பல்லவர் காலத்தில் குடைவரை கோயில் வந்து ஃபேமஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பௌத்த துறவி மணிமேகலை இறுதி காலத்தை வந்து காஞ்சியில் தான் கழிச்சிருக்காங்க. இப்போ இது கேட்கலாம், பௌத்த துறவி மணிமேகலை வந்து இறுதி காலத்தை எங்கே கழிச்சாங்கன்னா காஞ்சியில். அதேமாதிரி நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி. நூற்றுக்கணக்கான ஏரிகள் கால்வாயோடு இணைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த காஞ்சியை வந்து ஏரிகளின் மாவட்டம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. அதில் உங்களுக்கு தெரிஞ்சது சிம்பிளாக தான் இருக்குது. தேங்க்யூ.